வந்து ஆன் பண்ணேன். இதில் நம்ம வாட்டர் கேனை வச்சு முதல் கட்டி இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்படி சொம்பலாம் கட்டி இதில் இறங்கினால இங்கே வாருங்க, இவ்வளோ பேர் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்களே. நம்ம என்ன தான் பண்ணுறது? இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்குன்னு நான் நிறையா தனியாக விட்டுட்டு போயிருந்தேன். இதெல்லாம் கட்டவே இல்லை. அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக விட்டுருந்தேன். அங்கே அது மாதிரி ஒரு மேலே விட்டுருந்தேன். எல்லாம் அவங்களுக்கும் தனியாக விட்டேன். அவங்க இவ்வளோ இதில் தேனி பூச்சி ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றே ஒன்று கிடக்கு வருங்க தேனி. எங்கே கிடக்கு அந்த சைடில் கிடக்கு வருங்க தேனி. இதெல்லாம் அந்த தாங்க மொத்தமாக வந்து இதுக்குள்ளே கிடக்குறாங்க. இறங்கினதே கொஞ்சம் தான். அதில் வந்து இவங்களும் கிடக்காங்க. பாருங்க எப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் தேனி பூச்சி தான். இதெல்லாம் தேனி இந்த பக்கம் இருக்கிறது பூரா. இவங்கெல்லாம் நைட்டே வந்து உள்ளே மர்டர் ஆகி கிடக்காங்க. நீங்கள் தூக்கி மொத்தமாக கீழே ஊற்றிட்டு போக வேண்டியதான். இறங்குதான் டெஸ்ட் பண்ணால் இறங்குது. இன்றைக்கி சாயந்தரம் இதிலேயே கட்டிவிட்டு சாயந்தரம் வந்து பானையை நம்ம கட்டி விட்ருவோம். சரிங்களா? அந்த மாதிரி செட்டப் போட்டு காலில் மாட்டுறதெல்லாம் நமக்கு செட் ஆகுதில்ல. அதனால் இப்படியே கட்டியே நின்னாச்சு. மேலே உனக்கு கட்டி வச்சாச்சு. ஏனியை போட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்துட்டு இதில் கட்டிட்டு நின்றுட்டோம். நம்மளோட அதே கயிறு தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஓகே. அது மேலே இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு பழைய தாங்க. இது வேணும். இது இப்படி வளைஞ்சிருச்சு வச்சுல, இது உடஞ்சிருச்சு. அதனால் இதுலேருந்து அதிகமான இது வராதுங்கிறது என்னோடய நினப்பு. அப்போ தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நெஞ்சு போன பிறகு எப்படி வரும் சொல்லுங்கள். அதை நீ அப்படி இருக்கிறத வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்த மேலே இருக்கு பாருங்க. அதை ஒன்று அவங்களுக்காக விட்டு அதுவும் டெஸ்டிங்கில் இருந்தது தான். எல்லாமே இப்போதைக்கு நமக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சீக்கிரம் ஆன் பண்ணிலே தெளிவாக இறக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பனம்பூருக்கு பார்த்தீங்களா, இதில் எப்படி டீ போடலான்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.